அக்கா, வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டேன். சரி அழினி, நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு, நான் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்ட. இவ்வளோ வேலை செஞ்சதே பெருசு போதும், நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. மேலே என் ரூம் தெரியும்ல, அங்க போய் ஏசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. அத்தான் தோட்டத்துக்கு தான் போயிருக்காவ, அங்க யாரும் இல்ல. நான் சமைச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன், சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு கிளம்பலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, நான் உனக்கு காயாவது நறுக்கி கொடுக்குறேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கும் போகணும். சமைச்சு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா நீ சொன்னாலும் கேட்க மாட்ற, ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்ட. இதுக்கு மேல நீ வேலை செய்யறது எனக்கே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அண்ணியும் ஒரு காஃபி. அர்ஜுன் தான் காஃபி அதிகமா குடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டான். காலையில ஒரு காஃபி குடிக்கிறான், ஹாஸ்பிட்டல் போய் 2 காஃபி குடிக்கிறான், மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கிறான், ரிட்டர்ன் நைட்டு தூங்கும் போதும் காஃபி குடிக்கிறான். நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன், நீ கொஞ்சமா பால் மட்டும் காய வை. சரிக்கா. அண்ணி பயங்கரமா தலைவலிக்குது, ஒரே ஒரு காஃபி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தல நீ, அதுக்குள்ள காஃபின்னு வந்து நிக்கிற. இல்ல நீ, எனக்கு ஓபி பேஷண்ட் ஐபி பேஷண்ட்னு சுத்தமா முடியல, சரியான தலைவலி. உங்க கையால ஒரு காஃபி குடிச்சாதான் இந்த தலைவலி எல்லாம் போகும். ஆஹா, சொல்லுவடா சொல்லுவ. காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு காஃபி குடிக்கிற, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி, ஹாஸ்பிட்டல்ல 2 காஃபி குடிச்சிடுற, ஈவினிங் வந்து ஒரு காஃபி. அது பத்தாதுக்கு நைட்டு பால் காய்ச்சி வச்சா அதுல காஃபி பவுடர் போட்டு குடிக்கிற. ஏண்டா நீ டாக்டர் தானே, இவ்வளோ காஃபி குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லு? இனிமே உனக்கு நோ காஃபி. முதல்ல இந்த காஃபி பவுடர் வாங்குறத ஸ்டாப் பண்ணணும். மீனா மீனா ப்ளீஸ் மீனா, உன்னை அண்ணியான்னு நினைச்சு கேட்கல, என்னோட ஃப்ரெண்டான்னு நினைச்சு கேட்குறேன். எனக்கு காஃபி குடிக்கலன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், பயங்கரமா தலைவேற வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு காஃபி. முடியாது, நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்டு மீனா கிடையாது, நான் உன் அண்ணி. இவ்வளோ காஃபிலாம் ஒரு நாளைக்கு நீ குடிக்கவே கூடாது. ஆல்ரெடி காலையில வீட்லயே 2 காஃபி, ஹாஸ்பிட்டல்ல 2 காஃபி குடிச்சிருப்ப, இப்பவே 4 காஃபி வந்துருச்சு. இதுல இப்போ ஒரு காஃபி, நைட்டு படுக்கும்போது ஒரு காஃபி கேட்ப, 6 காஃபி. முடியவே முடியாது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஒரே ஒரு காஃபி. நாளையிலேருந்து நான் குறைச்சிக்கிறேன். 6 காஃபி தானே குடிக்கிறேன், இனி 3 காஃபி குடிக்கிறேன், அப்புறம் போக போக குறைச்சிக்கிறேன். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பயங்கரமா தலைவலிக்குது, அதனால தானே கேட்குறேன். சரி சரி, ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்ற, அதனால கொஞ்சம் பாவம் பார்க்கறேன். ஆனா நாளைக்கெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சூடா. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் அண்ணி. வாதியா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். யாழினி, சாப்பாடு எடுத்துட்டு போய் தியா காக்கவை. இல்ல, எனக்கு இப்போ வேண்டாம். சமைச்சிட்டீங்களோ? சமையல் முடிஞ்சிருச்சு தியா. இல்ல, காய் ஏதாவது கட் பண்ணி கொடுக்கலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ள சமைச்சிட்டீங்க. அக்கா, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? கோவமே இல்லையா? எனக்கு என்ன கோவம் தியா? இல்லக்கா, 2 நாளா நீங்களே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிய, நான் ஒரு வேலை கூட செய்யல, நீங்க எதுவுமே கேட்கல, அதான் கேட்டேன். சேச்சே சேச்சே, உன்னால முடியறப்ப நீ செய்யற, முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்க போற. உன்னால வேலை செய்ய முடிஞ்சிருக்காது, அதனால நீ வந்து ஹெல்ப் பண்ணல. இதுக்கெல்லாம் ஏன் நான் கோச்சிக்கு போறேன்? யாழினி, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைமா, எல்லாரும் சாப்பிட வருவாவ. சரிக்கா. தியா, நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. உனக்கும் ஆதி ஐயாவுக்கும்
ஏதாவது பிரச்சனையா? தியா, என்னாச்சு? என்னாச்சு தியா? நானும் 2 நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்ப. இப்பெல்லாம் முகம் கொடுத்து பேச மாட்ற. ஏன் ரூம் விட்டு வெளியே கூட வர மாட்ற? தினம் சாப்பிடும்போது என் கூட தானே சாப்பிடுவ. இப்போலாம் எப்ப வர எப்ப போறேன்னே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு தியா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் சோகத்தை மறைக்க முடியாது தியா. நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிறது நீ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு தியா, நீ என்ன உன் அக்காவா நினைச்சு சொல்லு. எனக்கு யாழினி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். யாழினி எனக்கு ஒரு தங்கச்சினா நீ எனக்கு இன்னொரு தங்கச்சி. அதனால என்ன பிரச்சனைன்னு தயங்காம என்கிட்ட சொல்லு. சொன்னாதானே எதுக்கு இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி நீ உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தா எப்படிம்மா சொல்யூஷன் கிடைக்கும்? சொல்லுதியா? ஆ, இது அண்ணியோட தங்கச்சி தானே? இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா? ம், உண்மையாவே என் முன்னாடி அந்த பொண்ணு தான் நிக்கிறாளா இல்ல பிரம்மையா? அதுவும் வெள்ளை கலர்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ கற்பனையில வர்ற மாதிரியே இருக்கே. கன்ஃபார்ம் இமேஜினேஷன் தான். அசைய கூட மாட்டா, அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்போ இது பிரம்ம தான். ஆனா இந்த பொண்ணு ஏன் பிரம்மையில வரா? சார், சாப்பிட வந்திருக்கீங்களா? அட, உண்மையாவே அந்த பொண்ணு தான் நிக்கிறா. ஒருவேளை அண்ணிய பார்க்க வந்திருப்பா. சார், உங்களுதான். சாப்பிடுறீங்களா? ஆ, சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். ஆ, ஆ, சாப்பிட்றேன். இருங்க சார், சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆ, என்னது இது மலை மாதிரி சாதத்தை குமிச்சு வச்சிருக்கா, அதுவும் நைட்ல. ஆமாம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார். என்னது, வேலைக்கு வந்திருக்கியா? நீட் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணிட்டு வீட்டு வேலை எதுக்கு செஞ்சுட்டு இருக்க? இல்ல சார், வீட்டுல ஒத்தையில தனியா தான் இருக்கேன். எப்படியும் காலேஜ் போக இன்னும் 1 மாசம் ஆகும். அதான் அந்த 1 மாசத்துக்கு மட்டும் வேலைக்கு வரலான்னு வந்தேன் சார். ஏம்மா, காலேஜ் போயிட்டா படிக்கணும் நிறைய. நீ நினைக்கிற மாதிரி ஒரு புக்கு இருந்தா அந்த ஒரு புக்கு படிச்சா போதும்னு இருக்க முடியாது. ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு புக்கில் பெட்டரா இருக்கும். ஒரே புக்கெல்லாம் படிக்க முடியாது. லைப்ரரி போய் நிறைய கலெக்ட் பண்ணணும். ஸ்கூல் மாதிரிலாம் இருக்காது. அப்ப புக்கெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்களா? என்னது, புக்கெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். அதுவும் ஸ்கூல் புக் மாதிரிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அனாட்டமினா 3 வால்யூம் புக் இருக்கு, அது படிச்சா கூட போதும். ஃபிசியாலஜிக்கு ஒரு புக் இருக்கு, வேணும்னா ஒரு சில டாபிக்கு இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓஹோ. அப்புறம் போக போக மைக்ரோ பயாலஜி, பெத்தாலஜி, கம்யூனிட்டி மெடிசன் அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வரும். அதுக்கெல்லாம் ஒரு டாபிக்கு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே புக்கில் படிச்சிடலாம்னு நினைக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓஹோ. கவலைப்படாத, காலேஜில் லைப்ரரிலாம் இருக்கும், நீ அங்கே போய் படிக்கலாம். ம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்க கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த 1 மாசத்தை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. காலேஜ் போயிட்டு அப்புறம் இன்னும் இழைச்சிருவ. இன்னும் இழைச்சிருவேனா? ஆமா, நீ வேற ரொம்ப படிக்கிற பிள்ளையா வேற இருக்க. படிக்கிறேன்னு சாப்பாடை விட்டுட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீட்டு வேலைலாம் உனக்கு செட் ஆகாது. இதெல்லாம் நீ செய்யாத. ஒழுங்கா வீட்டுல படுத்து தூங்கு, வேலைக்கு நல்லா சாப்பிடு. ஆனா நான் வீட்டுல ஒத்தையில இருக்கணும், அதுக்கு பயந்துட்டு தான் நான் வேலைக்கே வந்திருக்கேன். நீ என்ன சின்ன பொண்ணா? இன்னும் காலேஜ் படிக்கிற வயசு வந்துருச்சு. பகல் நேரத்துல வீட்டுல ஒத்தையில இருக்க உனக்கு என்ன பயம்? இதுல வேற டாக்டர் ஆக போற, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? இல்ல சார், நான் பேய் பூதத்துக்கு பயப்படல. பின்ன என் மாமா முத்துவேல் அவியலுக்கு தான் பயப்படுறேன்.
முத்துவேலா? ஆமா சார், அவரு என்னோட மாமா, என் அப்பாவோட தங்கச்சியோட பையன். எங்க அக்காவை அவியலுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருந்தாவ. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, நடந்த பிரச்சனையில அக்கா இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்துட்டா. அதுக்கு பிறகு இப்போ நான் முத்துவேல் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்புறம் பிறகு என்ன, என் அம்மையும் சரின்னு சொல்லிவிட்டா. ஓஹோ, அப்போ நீ படிச்சு முடிச்ச உடனே உன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன், என்னாச்சு? நான் அவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவிய வயசுல ரொம்ப பெரியவக. அது மட்டும் இல்லாம அவிய கேரக்டரே எனக்கு பிடிக்காது. அம்மா வேற வாக்கு கொடுத்துட்டா. இப்போ அம்மாவும் வேலைக்கு போயிடுறா, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாவ. வீட்டுல நான் ஒத்தையில இருக்கிறத தெரிஞ்சுட்டு அடிக்கடி வீட்டுக்கு வராவ. அதான் ஒத்தையில நான் அங்க இருக்கிற பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு கதிர் மாமா இருக்காவல்ல, அவியதான் வேலைக்கு வர சொன்னாவ. வேலைக்கு வர சொன்னாங்களா? அதுக்கு நீ சும்மாவே அண்ணிய பார்க்க தினமும் வந்துட்டு போலாமே. நீ எதுக்கு வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்க? கதிர் மாமா என்ன சும்மாவே வந்து இருக்குதுன்னு சொன்னாவ. அதான் 1 மாசத்துக்கு இங்கேயே தங்கி இருக்க சொன்னாவ. ஆனா என் அம்மா ஒத்துக்கல. அதான் சரி வேலை செய்வாது வரட்டும்னு சொல்லிட்டாவ. ஓஹோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதா? ஆமா சார், காலேஜ் கிடைச்ச உடனே நான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த 1 மாசம் மட்டும் எப்படியாவது மாமா கிட்டே இருந்து தப்பிச்சா போதும். சரி சரி, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. குழம்பு ஊத்துட்டுமா சார்? கதிர் உனக்கு மாமா, நான் உனக்கு சாரு. ஊத்துமா. குழம்பு போதுமா சார்? என்னடா அர்ஜுன், இது உனக்கு வந்த சோதனை? சாப்பாடு மலை மாரி குமிச்சு அது மேல குழம்பு ஊத்தி வச்சிருக்கா. நைட்டு இதான் சாப்பாடா? ஆமா, இந்த மாதிரி சாப்பாடு டெக்கரேஷன் பண்ண எங்க கத்துக்கிட்டா? நீங்களாம் பெரிய வீட்டுக்காரவ, போன்ல பாத்துருக்கேன். அவையெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஓஹோ, பெரிய வீட்டுக்காரக இந்த மாதிரிதான் சாப்பாடு மலை மாதிரி குமிச்சு அது மேல குழம்பு ஊத்தி சாப்பிடுவாளோ? ஆமா. சரி சரி, தொட்டுக்கு எதுவும் கூட்டு பொரியல்லாம் எதுவும் இல்லையா? வெறும் சாப்பாடும் குழம்பும் மட்டும் இருக்கு. கூட்டு பொரியலா? இருங்க, நான் போய் அக்கா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி சரி, அவசரம் இல்ல, மொல்லமா போய் கேட்டுட்டு வா. சரி சார். சொல்றேன்க்கா, 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளவு பிரீத்தியா அவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா வாழலாம்னு சொல்லுதா. உங்களுக்கே எப்படி அதிர்ச்சியா இருக்கு? அப்போ இதை நான் எப்படி தாங்கிக்குவேன்? இந்த விஷயத்த நீ ஆதிக்கிட்ட சொன்னியா? என்னன்னு சொல்லுதிய? இந்த மாதிரி ஒருத்தி வந்து உங்ககிட்ட கேக்குறா, உங்களுக்கு சம்மதமான கேட்க சொல்லுதியல? இத கேட்டதுல இருந்து என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. இனியும் நான் இங்க இருக்கணுமான்னு தோணுது. நரகமா இருக்குக்கா, வாழவே பிடிக்கல. ஆதி அப்படிலாம் பண்ண மாட்டாரு தியா. அவளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்க்க அப்படிதான்க்கா இருக்கு. தூரத்துல இருந்து பாக்குற உங்களுக்கு மட்டும் இல்ல, இத்தனை நாள் அவை கூட இருக்கிற எனக்கே தெரியல அவைய இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாவன்னு. அதை விடுங்க, அந்த பொண்ணுக்கு எங்க போச்சு அறிவு? அவைகளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றோன்னு கூட தோணல. இப்படி ஒரு வார்த்தை கேக்குறேன். தியா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்கலாம்ல. ஏன், யார் அந்த பொண்ணு, ஏன் இப்படி உங்ககிட்ட கேக்குறான்னு? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஆதி மேல விருப்பம் இருந்து அதனால அப்படி சொல்றாளோ? இல்லக்கா, அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? நீங்க என்கிட்ட கேட்டீல்ல ஆதி, அதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்றாக்கா. இதைய கேட்காம தான் அந்த பொண்ணு சொல்றாளா? இந்த ஆளு கேட்டிருக்காங்கக்கா, கல்யாணம் பண்ணிக்காம 2 பேரும் ஒன்னா வாழலாமான்னு இந்த ஆள் அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணு சரின்னு சம்மதம் சொல்லியிருக்கா. இம்புட்டுக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாயி அவ கல்யாணத்தையே நிறுத்திருக்கா. அவ கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ண வரா. சரி, போகட்டும். இந்த கல்யாணம் ஒன்றும் விருப்பப்பட்டு நடக்கலையே, ஏதோ ஒரு பிரச்சனையில
அவ என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டாங்க. அவருக்கு ஒரு வேளை என் கூட வாழ பிடிக்கலையோ என்னவோ, என் அம்மா கிட்டே என் அப்பா கிட்டே இது எல்லாத்தையும் சொல்லி பிரிஞ்சிடலான்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தியா, அவசரப்பட்டு எதையும் யோசிக்காத. என்ன இருந்தாலும் ஆதி உன் புருஷன். எவ்வளோ ஒருத்தி வந்து இப்படி பேசிட்டா அதுக்காக உனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடாது. எனக்கு இருந்தாலும் ஆதி உன்னோட புருஷன், நீ ஆதியோட பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க 2 பேருக்கும் நடுவுல யாராலையும் வரவும் முடியாது. இந்த பிரச்சனைய இப்படியே விடுறது நல்லது கிடையாது. எத்தனை நாளைக்கு நீ இதை வாயை திறக்காம இப்படியே மறைச்சிட்டு உட்காந்துருப்ப? நீ முதல்ல ஆதிக்கிட்ட உட்காந்து பேசு. என்னதுக்கா பேச சொல்றிய? எனக்கு அதனால மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. கோபமா வருது. இல்லதியா, ஒரு வார்த்தை உட்காந்து பேசு, எல்லாம் சரியாயிடும். அவருக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அவருக்கு என்ன ஒத்து போகல, எல்லாத்தையும் கேளு. எந்த காரணத்துக்காக அவர் இந்த முடிவை எடுத்தாரு, அவருக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசுதியா. பேசுனாதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இப்படி நீ அமைதியாவே இருந்தீனா கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். முதல்ல ஆதி வந்தாருன்னா உட்காந்து பேசு. ஏதோ நீங்க சொல்லுதிய உங்களுக்காக வேணா அந்த ஆள்கிட்ட என்னன்னு கேட்கற. அவர் சொன்னது எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் டைவர்ஸ் வாங்கிட்டு என் வீட்டுக்கே போயிடுறேன். என்னாலலாம் அப்படிப்பட்ட ஆள் கூட எல்லாம் வாழ முடியாது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ முதல்ல என்னன்னு அவர்கிட்ட பேசு, மத்தத பிறகு பேசிக்கலாம். இப்ப போய் சாப்பிடுதியா? சரிக்கா. அக்கா அக்கா, அந்த சார் கூட்டு பொரியல்லாம் கேக்குறாரு, எங்க வச்சிருக்க? கூட்டு பொரியலா? ஆமா, நீ என்னத கொண்டு போய் சாப்பிட வச்சா? யாரு கேக்குறா? அதான்க்கா, அந்த டாக்டர் சாரு. அவதான் சாப்பிட்டு வந்து உட்காந்தவ. நான் சோறு போட்டு குழம்பு ஊத்திட்டேன். அவைய கூட்டு பொரியல் கேக்குறவ. ஏண்டி அர்ஜுன்கா சாப்பாடு வச்சா? இங்க எல்லாருக்கும் டிஃபன் சப்பாத்தி இட்லியும் செஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னத கொண்டு போய் அங்க வச்ச? சப்பாத்தியா? அக்கா, அங்க சோறும் குழம்பும் இருந்துச்சுல்ல, அதான் கொண்டு போய் வச்சேன். அவன் எதுவும் கேட்கலையோ? அதான் கூட்டு பொரியல் கேட்டாவ. இந்த அர்ஜுன் எப்பவுமே இப்படிதான், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். பாய திறந்து என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது. அடியே, நான் பாத்துக்கிறேன். இங்க டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, நீ அவனுக்கு போய் சாப்பாடை வச்சிருக்க. சாரிக்கா. சரி, இருக்கட்டும். நீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. நான் போய் அவனுக்கு டிஃபன் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். சரி. இந்தியா, இங்க எந்த வேலையும் இல்லை. நீ சாப்பிட்டுட்டு போய் படு. சாப்பிட்டு நீ ரூமுக்கு போ, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன். சரிக்கா.